சரீர பிரகாரமாக கூட ஆவிக்குரிய விஷயத்தில் தூக்கம் தான் வரும். திரைப்படத்தை 3.5 மணி நேரம் பார்த்துருவாங்க, ஆனால் செய்தியை 1 மணி நேரம் கேட்குறதுக்கு கஷ்டம். 20 நிமிஷம் ஜெபம் பண்ணுறது கஷ்டம். ஆனால் உலக பிரகாரமான இந்த யூடியூப் கிசு வீடியோஸ், காசிப் வீடியோஸ்ன்னுவாங்கல்ல, சும்மா இவன் அவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது கிசுன்னுவாங்க. ஏதாவது சுவாரஸ்யமாக ஏதாவது அதை மணிக்கணக்காக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வசனத்தை பற்றி ஒரு 20 நிமிஷம் வீடியோ பார்க்குறதுக்கு சில பேருக்கு முழிச்சிருக்க முடியல. அது ஒன்று. நான் சொல்கிறது ஆவிக்குரிய விதத்தில் முழிச்சிருக்கிறதுனா, எப்படி ஒரு வாட்ச்மேன் தூங்கிட்டாருன்னா ஒன்றுமே தெரியாது. என்ன யார் வந்தால் யார் போனால், சிலர்லாம் அப்படி இருக்கிறாங்க. புரியுது, கஷ்டம் நைட்டில் முழிச்சிருக்கிறது. எவ்வளோ ஆண் அடித்தாலும் எந்திரிக்க மாட்டாங்க, என்ன நடந்ததே தெரியாது. அந்த மாதிரி சிலர் ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறார், ஒன்றும் புரியாத மாதிரி உலகத்தான் மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. விசுவாசிகள் அப்படி முழுக்க கண்கள் மூடி இருக்கிறது கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாவது கண் திறந்துருக்கு விசுவாசிக்கு. உலகத்தானுக்கு தான் முழுசாக மூடி இருக்குது. ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய கண்கள் முழுசாக அவங்களுக்கு தான் மூடி இருக்குது. நீங்கள் விசுவாசியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இப்போ தான் நேற்று மறுபடியும் பிறந்த விசுவாசியாக இருந்தால் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு கண் திறக்கப்பட்டுருச்சு. நீங்கள் ஃபுல்லாக ஒன்றும் அப்படி இல்லை. ஆனால் சில நேரம் உலகத்தார் மாதிரி நம்ம கர்த்தருடைய நோக்கங்களை புரிஞ்சிக்காமல், கர்த்தருடைய வழியில் புரிஞ்சிக்காமல், அவங்கள மாதிரி சில நேரம் இருக்கும் பாருங்கள். வாழ்க்கையை, தேவனை புரிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் புரிஞ்சிக்காமல், நம்மையே புரிஞ்சிக்காமல், உலகத்தை புரிஞ்சிக்காம, குடும்ப வாழ்க்கையை புரிஞ்சிக்காம, எதையுமே அவர் பார்க்குற விதத்தில் பார்க்காம, அந்த விதத்தில் ஆவிக்குரிய கண்கள் மூடி இருக்க ஒரு நித்திரையில் இருக்கிறது போல வாழுகிறோம். இல்லை, முழிச்சிருங்க, விழித்திருங்க. எல்லாம் சொல்லுங்க, விழித்திருங்க. ஸோ முழிச்சிருங்க ஃபர்ஸ்ட். 2வது அலர்ட்டாருங்க. எல்லாம் சொல்லுங்க, அலர்ட்டாருங்க. அலர்ட்டாருங்கன்னா, ஆபத்து எங்கேருந்து வேணால் வரலாம், எப்போ வேணால் வரலாம், யாருக்கு வேணால் வரலாம். ஆகவே அலர்ட்டாருங்க. அப்படி தான் அதை அப்ளை பண்ணிக்கணும் நம்ம இன்றைக்கி. விழித்திருங்கன்னா அதிலே முழிச்சிருங்கன்றது மட்டும் அலர்ட்டாருங்கன்னு வந்துடுது. அலர்ட்டாக இருக்கணும்னா, ஏன் அலர்ட்டாக இருக்கணும்னா, ஆபத்து இருந்தால் தான் அலர்ட்டாக இருக்கணும். ஆபத்து நேரிடலாம் அப்படின்னா அலர்ட்டாக இருக்கணும். நமக்கே தெரியும், சில நேரம் ஆபத்து நேரிடலான்னு தெரிஞ்சால் ஹை அலர்ட்டில் போட்டுருவாங்க பாருங்கள். எல்லா இடத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிப்பாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் எப்போவுமே ஹை அலர்ட்டில் தான் வாழணும். ஏன் தெரியுமா? சோதனை எங்கேருந்து வேணால் வரலாம், எப்போ வேணால் வரலாம், யாருக்கு வேணால் வரலாம். அலர்ட்டை குறைக்கவே முடியாது. ஒரு கிறிஸ்டியன் ஹிம் இருக்குது, கிறிஸ்டியன் சீக் நாட் ரிப்போஸ் எட். இந்த வாழ்க்கையில் நீ இளைப்பாறுதலை நாடாதன்னு. அதாவது வாட்ச் அண்ட் ப்ரே. அந்த ஹிம் பேர் கோரஸில் வாட்ச் அண்ட் ப்ரேன்னு வரும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீ இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் நீ தொடர்ந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஏன்னா சோதனை எங்கேருந்து வேணால் வரலாங்க. எங்கேருந்து வேணான்னா, அதை வேதம் இப்படி நான் கொஞ்சம் சிம்பிளாக்கி சொல்கிறேன். எங்கேருந்து வரும்? ஒன்று உலகத்துலேருந்து வரும், இல்லைன்னா பிசாசுகிட்டேருந்து வரும், இல்லைன்னா மாம்சத்துலேருந்து வரும். அல்லது இப்படி சொல்கிறேன், நமக்கு வெளியிலேருந்து வரலாம், நமக்கு உள்ளிருந்து வரலாம், பிசாசுகிட்டேருந்து வரலாம். பிசாசு வழக்கமாக நம்ம உலகத்தை யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா நம்முடைய மாம்சத்தையும் யூஸ் பண்ணுவோம். அப்படி தான் சோதிப்பான். உலகத்திலிருந்து வரலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்தவத்தில் நம்முடைய சத்துருக்கள் யார் அப்படின்னு சொல்கிறப்போ, தியாலஜியில் போதிக்கிறப்போ சொல்லுவாங்க, வேர்ல்டு ஃப்ளஷ் அண்ட் த டெவில். உலகம், மாம்சம், பிசாசு. நம்மளை எதிர்க்கிற சக்திகள் என்னது? உலகம், மாம்சம், பிசாசு. உலகம் நமக்கு வெளியே இருக்கிற இந்த உலகம், அதில் தேவனுடைய வழிகளுக்கு புறம்பான காரியங்கள்.